வேந்தரின் ஒருநாள் உருப்பொழுது இரவு செய்திகளுக்காக முதலில் தலைப்புச் செய்திகள். 18 IAS, IPS அலுவலர்கள் மாற்றம். தேர்தல் ஆணையம் அதிரடி நடவடிக்கை. இலங்கை தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை. தேர்தல் பிரச்சாரத்தில் முதல்வர் ஜெயலலிதா உறுதி. வெள்ள நிவாரண பணிகளை கூட ஜெயலலிதா பார்வையிடவில்லை. பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கருணாநிதி குற்றச்சாட்டு. மது பிரச்சனையால் அதிமுக அரசு வீழும். பிரச்சாரத்தில் டாக்டர் பாரிவேந்தர் பேச்சு. கோடநாடு எஸ்டேட்டை மக்களுக்கு கொடுக்க தயாரா? தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கேள்வி. தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் நடைமுறையில் உள்ள நிலையில் 18 IAS மற்றும் IPS அலுவலர்கள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கியது. இதனையடுத்து அனைத்து அரசு அலுவலகங்களும் தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் வந்துள்ளன. IAS, IPS அலுவலர்கள் பலர் மாற்றப்பட்டுள்ளனர். இதனையடுத்து வேலூர் மாவட்ட ஆட்சியரான நந்தகோபாலுக்கு பதிலாக பூம்புகார் கப்பல் கழக நிர்வாக இயக்குநராக இருந்த ராஜேந்திர ரத்னு நியமிக்கப்பட்டுள்ளார். சேலம் ஆட்சியரான வி. சம்பத் மாற்றப்பட்டு தொல்லியல் துறை ஆணையராக இருந்த டி. கார்த்திகேயன் நியமிக்கப்பட்டுள்ளார். திண்டுக்கல் ஆட்சியரான TN ஹரிஹரன் மாற்றப்பட்டு போக்குவரத்து துறை ஆணையராக பதவி வகித்த சத்யபிரதா சாஹூ நியமிக்கப்பட்டுள்ளார். தேனி மாவட்ட ஆட்சியரான N. வெங்கடாச்சலம் மாற்றப்பட்டு சேவை மைய முதன்மை செயல் அலுவலராக இருந்த S. நாகராஜன் நியமிக்கப்பட்டுள்ளார். சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரான G. சுப்புலட்சுமி மாற்றப்பட்டு சென்னை தெற்கு மண்டல காவல் கண்காணிப்பாளராக இருந்த அமித்குமார் சிங் நியமிக்கப்பட்டுள்ளார். புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரான S. ராஜேஸ்வரி மாற்றப்பட்டு பாளையங்கோட்டை துணை காவல் கண்காணிப்பாளராக இருந்த சந்தோஷ் ஹதிவானி நியமிக்கப்பட்டுள்ளார். தருமபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக J. லோகநாதன் மாற்றப்பட்டு மதுரை சட்டம் ஒழுங்கு துணை ஆணையராக இருந்த பண்டி கங்காதர் நியமிக்கப்பட்டுள்ளார். நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரான S. மகேஸ்வரன் மாற்றப்பட்டு சேலம் நகர காவல் துணை ஆணையராக இருந்த V. சசிமோகன் நியமிக்கப்பட்டுள்ளார். திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரான ES. உமா மாற்றப்பட்டு கோயம்புத்தூர் மாநகர காவல் துணை ஆணையர் நிஷா பார்த்திபன் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர்களைத் தவிர 5 காவல் துணை கண்காணிப்பாளர்களும் மாவட்ட வருவாய் அலுவலர்களும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழக பேரவை தேர்தல் விதிமீறல்கள் தொடர்பாக 2764 புகார்கள் பெறப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் ராஜேஷ் லக்கானி தெரிவித்தார். கரூரில் பணம் மற்றும் பரிசு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது தொடர்பான விவரங்கள் திங்கட்கிழமை அறிவிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். வரும் 25ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதுபற்றி விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ். துணை வாக்காளர் பட்டியல் நாளை மறுதினம் அதாவது திங்கட்கிழமை வெளியிடப்படும் என தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். தேர்தல் விதிமீறல் தொடர்பாக இதுவரை 2764 புகார்கள் பதியப்பட்டிருப்பதாகவும் அதில் அதிமுக தரப்பிலிருந்து 632 புகார்களும், திமுகவிலிருந்து 530 புகார்களும், தேமுதிகவின் மீது 155 புகார்களும் பதியப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்காக கரூர் மாவட்டத்தில் வைக்கப்பட்டிருந்த பரிசு பொருட்கள் மற்றும் பணத்தை நேற்று தேர்தல் ஆணையம் பறிமுதல் செய்தது. இதனுடைய மதிப்பு பல லட்சம் ரூபாய் என்று சொல்லப்பட்டாலும் கூட முழுமையாக மதிப்பீடு செய்து வரும் திங்கட்கிழமை அதனுடைய விவரம் தெரிவிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். வேந்தர் செய்திகளுக்காக தலைமை செயலகத்தில் இருந்து ஒளிப்பதிவாளர் விஜயுடன் எஸ். விக்னேஷ். தமிழகத்தில் மின்வெட்டு அறவே இல்லை என்றும் இலங்கை தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். தமிழக பேரவைத் தேர்தலை ஒட்டி முதல்வரும் அதிமுக பொதுச் செயலருமான ஜெயலலிதா அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார். திருச்சி G கார்னர் திடலில் இன்று நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் ஜெயலலிதா பங்கேற்றார். இதில் ஸ்ரீரங்கம், மணப்பாறை, திருவெரும்பூர், லால்குடி, முசிறி, துறையூர், குளித்தலை, புதுக்கோட்டை, திருமயம், ஆலங்குடி, அறந்தாங்கி உள்ளிட்ட 67 தொகுதிகளின் வேட்பாளர்களை அறிமுகம் செய்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய ஜெயலலிதா தமிழகத்தில் மின்வெட்டே இல்லாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வேலையில்லா திட்டங்கள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இலங்கை அகதிகளுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்தார். இலங்கையில் நிலைமைகள் முற்றிலும் சீரடைந்து முழு பாதுகாப்பு ஏற்பட்ட பின்னரே இங்குள்ள இலங்கை தமிழர்களின் விருப்பத்தின் பேரிலேயே அவர்கள் திருப்பி அனுப்பப்பட வேண்டும் என்பதுதான் எங்களது கொள்கை. இங்கே உள்ள இலங்கை தமிழர்கள் வேலை வாய்ப்புகளை எளிதில் பெறும் வகையில் அவர்களுக்கு
இரட்டை குடியுரிமை வழங்கப்பட வேண்டும் என மத்திய அரசை வற்புறுத்துவோம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி திமுக தலைவர் கருணாநிதி தேர்தல் பிரச்சார பயணத்தை தொடங்கியுள்ளார். வழக்கம் போல சென்னை சைதாப்பேட்டையில் பிரச்சாரத்தை தொடங்கிய கருணாநிதி தமிழகம் முழுவதும் பயணம் மேற்கொண்டு திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பேசுகிறார். இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் புவனேஸ்வரி. திமுக தலைவர் கருணாநிதி இன்று தனது பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார். முதல் நாளான இன்று சைதாப்பேட்டையில் தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். அதனைத் தொடர்ந்து நாளை கடலூர், சிதம்பரம் ஆகிய இடங்களிலும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து 25ஆம் தேதி திங்கட்கிழமை திருவாரூரில் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். அதனை அடுத்து ஏப்ரல் 28ஆம் தேதி திருச்சி, பெரம்பலூர், விழுப்புரம் ஆகிய இடங்களில் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு திரும்புகிறார். இதனை அடுத்து 3 நாட்கள் ஓய்வுக்கு பிறகு மீண்டும் மே 2ஆம் தேதி தனது பிரச்சாரத்தை தொடங்குகிறார். சென்னையில் இறுதி கட்டமாக மே 14ஆம் தேதியுடன் தனது பிரச்சாரத்தை நிறைவு செய்கிறார். வேந்தர் செய்திகளுக்காக சென்னை கோபாலபுரத்தில் இருந்து ஒளிப்பதிவாளர் கார்த்திகுடன் புவனேஸ்வரி. சென்னை பெருவெள்ள நிவாரணப் பணிகளை கூட முதல்வர் ஜெயலலிதா பார்வையிடவில்லை என திமுக தலைவர் கருணாநிதி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை சைதாப்பேட்டை 5 விளக்கு பகுதியில் இன்று மாலை நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற திமுக தலைவர் கருணாநிதி சைதாப்பேட்டை, விருகம்பாக்கம், வேளச்சேரி, ஆலந்தூர், சோழிங்கநல்லூர் ஆகிய தொகுதிகளில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்தார். பின்னர் பேசிய அவர் சென்னை வெள்ள பாதிப்பு பற்றி அதிமுக அரசு கவலைப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். வெள்ள நிவாரணப் பணிகளை கூட முதல்வர் ஜெயலலிதா பார்வையிடவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். சென்னையிலே வெள்ளம் வந்தால் அதை தடுப்பதற்கு முடியவில்லையே என்று தவிர்த்து கிடந்த நாட்டில் ஆங்காங்கு நம்முடைய கழக தொடர்களையும் மற்ற கட்சியின் தொடர்களையும் அனுப்பி அவர்கள் வேலை பார்த்து மக்களை காப்பாற்றுகின்ற அளவுக்கு தமிழ்நாட்டிலே ஒரு அரசு அதை பற்றி கவலைப்படாத அரசு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. சென்னை மாநகரத்தில் ஏற்பட்ட வெள்ளச்சேதங்களை பார்வையிடக்கூட வராத ஒரு முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கின்றோம். அவ்வளவு பெரிய முதலமைச்சர் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறார். மின்வெட்டு காரணமாக திமுக ஆட்சி ஒழிந்தது, மதுவின் காரணமாக அதிமுக ஆட்சி வீழப்போகிறது என்று இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டார். பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் பிரச்சாரம் செய்து வருகிறார். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள கூட்டேரிப்பட்டியில் மயிலம் சட்டப்பேரவை தொகுதியில் இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ரமாதேவியை ஆதரித்து டாக்டர் பாரிவேந்தர் பிரச்சாரம் செய்தார். சிந்திக்க கூடாது என்பதற்காகவே மக்களை குடிக்கச் செய்கிறார்கள் என்று குறிப்பிட்ட டாக்டர் பாரிவேந்தர் தமிழகத்தில் பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் எல்லாமும் குடித்து அழிந்து போகிறார்கள் என்று கவலை தெரிவித்தார். எப்படி திமுக ஆட்சியில மின்சாரம் மிக மிக அதிகமாக தட்டுப்பாடாக இருந்தது, அந்த நேரத்தில் மின்சாரம் காரணமாகவே அந்த ஆட்சி ஒழியும் போகும் என்று சொன்னார்கள், அது நடந்தது. அதே மாதிரி இந்த நேரத்தில் எல்லா மக்களும் ஒருமுகமாக சொன்னார்கள். என்னவென்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மதுக்கடைகளை மூடுங்கள் மூடுங்கள் என்று பலமுறை எல்லா கட்சியினரும் பொதுமக்களும் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆக மதுவினால் பாதிக்கப்பட்டவர்கள் தமிழ்நாட்டில் மிக மிக அதிகம். மது என்பது 2 காரணத்திற்காக இந்த மதுவை கொண்டு வந்து இருக்கிறார்கள். ஒன்று, ஆண்டுக்கு 28,000 கோடி மது விற்க வேண்டும், அதன் மூலமாக இலவசங்களை கொடுக்க வேண்டும். அதை விட முக்கியமாக இன்றைக்கு மது குடிப்போர் யாரெல்லாம் எதிர்பார்த்தீர்கள், ஆனால் பள்ளி மாணவன் குடிக்கிறான், கல்லூரி மாணவன் குடிக்கிறான், அதே போல இளைஞர்கள் குடிக்கிறார்கள், விவசாயிகள் குடிக்கிறார்கள், அதே போல குடிப்போர்கள் சொன்னீங்கன்னா பெண்களும் சமாளிகளும் குடிக்கிறார்கள். இதெல்லாம் சிந்திக்கவே வேண்டாமா? நீங்க உங்களை மட்டும் இல்ல அம்மா அம்மா என்று அழைக்க ஆசைப்படுகிறீர்களே, எதில் எடுத்தாலும் அம்மா அம்மான்னு ஒட்டுறீங்களே, ஒட்டுறீங்கல்ல, அதை யோசிச்சு பாருங்க. எந்த அம்மாவாவது, எந்த தாயாவது தன் பிள்ளைக்கு மது கொடுப்பாளா? பிரச்சாரத்தின் போது மேலும் பேசிய டாக்டர் பாரிவேந்தர், சினிமா என்பது வெறும் பொழுதுபோக்கு, ஊறுகாயை போல என்றதுடன் அதையே முழு சாப்பாடாக சாப்பிட்டால் உடல் நலம்தான் கெட்டுப்போகும் என்று குறிப்பிட்டார். எனவே மக்கள் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும், விழித்துக் கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் அழைப்பு விடுத்தார். 5 ஆண்டிற்கு 500 ரூபாய், ஒரு ஆண்டிற்கு 100 ரூபாய், ஒரு ஆண்டிற்கு 100 ரூபாய் என்றால் ஒரு நாளைக்கு 25 பைசா. அப்படியே 1000 ரூபாய் கொடுத்தாலும் கூட 50 பைசா.
ஆக 50 பைசாவை பெற்றுக்கொண்டு இவங்களுடைய விலை மதிப்பு இல்ல அவங்களுடைய இந்த வாக்கை நீங்கள் போட வேண்டுமா? நல்லவர்களுக்கு போட மாட்டீர்களா? ஆக இவர்கள் திரும்ப திரும்ப நாட வேண்டுமா? சினிமாக்காரன் தான் ஒவ்வொரு நாடாள பிறந்தவனா என்பதும் என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. பாத்தீங்கன்னா நீங்க சினிமாவில் அது ஒரு பொழுதுபோக்கு. நான் சொல்ற மாதிரி சாப்பாட்டு இலையில சாப்பாடு சாப்பிட போறோம், பல பதார்த்தங்கள் வைக்கிறீங்க. அதுல ஊறுகாய் எங்க இருக்கணும்? ஒரு மூலையில் இருக்கணும். அதற்கு பதிலாக இலை பூரா ஊறுகாயை பரப்பி நீங்க சாப்பிட ஆரம்பிச்சு என்ன ஆகும்? நாளைக்கு எங்க போய் இருப்பீங்க? ஆஸ்பத்திரி தான் அட்மிட் ஆகுங்க. அன்னைக்கு சாக்கட்டு வேதன நகரத்திலே சொன்னானே என்னன்னு, இளைஞர்களே விழித்துக் கொள்ளுங்கள், நாடு கொள்ளை போகிறது, நாடு மூழ்கி கொண்டிருக்கிறது, உங்களுடைய எதிர்காலம் இருண்டு கொண்டிருக்கிறது என்று அன்றைக்கு இளைஞர்களை பார்த்து வேதன நகரத்திலே அன்றைக்கு சொன்னான் சாக்ரட்டிஸ். அதைத்தான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். மக்களை விழித்துக் கொள்ளுங்கள். தேர்தல் பிரச்சாரத்தில் இந்திய ஜனநாயக கட்சியின் முதன்மை அமைப்பு செயலர் எஸ் வெங்கடேசன், செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் பாலு, தேர்தல் பணிக்குழும செயலர் ஆரோக்கியம் உள்பட தலைவர்களும் ஏராளமான தொண்டர்களும் கலந்து கொண்டனர். மக்களுக்காக வாழ்வதாக கூறும் முதல்வர் ஜெயலலிதா தனது கோடநாடு எஸ்டேட்டை மக்களுக்கு தருவாரா என்று தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கேள்வி எழுப்பியுள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள 3 சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாக வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் குன்னூரில் நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்று பேசிய விஜயகாந்த், கோடநாடு எஸ்டேட் பகுதியில் மக்கள் நடந்து செல்லவே அனுமதிக்காத ஜெயலலிதா மக்களுக்காக வாழ்வதாக பொய் பிரச்சாரம் செய்து வருவதாக கூறினார். காழ்ப்புணர்ச்சி காரணமாகவே தனது திருமண மண்டபத்தை கருணாநிதி இடித்ததாக தெரிவித்த விஜயகாந்த், தற்பொழுது தேமுதிகவை உடைக்கும் பணியிலும் அவர் ஈடுபட்டு வருவதாக குறிப்பிட்டார். உங்களுக்காகவே நான் அப்படிங்கிறாங்க, மக்களுக்காக நான்ங்கிறாங்கல்ல, அப்படின்னு தான் நீங்க எழுதி கொடுத்துருக்கீங்களா அந்த தோட்டத்தை? இப்படி சுற்றுல கோடநாடா எழுதி கொடுக்கல, கொடுப்பீங்களா? அங்க உள்ளூர் போறதுக்கு ஒரு பாதம் கேட்டாங்களா, மக்கள் கொடுப்பீங்களா? கொடுக்க மக்களுக்காக நான், உங்களுக்காக நான் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டையும் கொடுங்களேன், மக்களுக்காக கொடுங்களேன் பார்ப்போம். கரூர் போன்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தேர்தல் ஆணையத்தின் துணைவுடன் அதிமுக பணம் பதுக்கி வைத்துள்ளதாக மதிமுக பொதுச் செயலர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். அரியலூர் மாவட்டம் மேலனக்குழியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், ஆளும் அதிமுக அரசு வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்காக 108 ஆம்புலன்ஸ் மூலம் பணத்தை எடுத்து சென்று வருவதாக குறிப்பிட்டார். ஆம்புலன்ஸ்களில் இருப்பவர்கள் உண்மையான நோயாளிகள் தானா என்று டாக்டர்கள் தேர்தல் ஆணையம் சோதனை நடத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார். திமுகவும் தாங்கள் போட்டியிடும் தொகுதிகளுக்கு நூதன முறையில் பணத்தை கொண்டு சென்று வருவதாகவும் வைகோ குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நான் கேள்விப்பட்ட வகையில் 100 இடங்களில் இப்படி வைக்கப்பட்டிருக்கிறார் நோட்டு எண்ணுகிற மிஷின்கள். இதன் மூலமாக அவர்கள் எப்படி அனுப்புகிறார்கள் என்றால், இந்த 108 வாகனத்தின் மூலம் தான் அனுப்புகிறார்கள். எதில் போட்டோ பார்த்தா 108 வாகனம் நிற்கும். உலகத்திலே இப்படி நூதனமான வழிகளை அதிமுக திமுக காரங்க கண்டுபிடிக்கிற மாதிரி எவரும் கண்டுபிடிக்க முடியாது. இவ்வளவு பணப்பட்டுவாடா, பணம் ஒரு இடத்துக்கு போன உடனே 10 நிமிடத்தில் விநியோகம் செய்து விடுவார்கள். ராஜேஷ் லக்கானி இதற்கு உடந்தையாக இருக்கிறார். தேர்தலில் வாக்கு பெறுவதற்காகவே மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட திமுகவினர் கோவிலுக்கு செல்வதாகவும் அதனை மக்கள் நம்ப மாட்டார்கள் என்றும் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாகர்கோவிலில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், இந்து சமூகத்திற்கு செய்த துரோகத்திற்கு பரிகாரம் தேட திமுகவினர் கோவில்களில் அங்க பிரதர்ஷனம் செய்ய வேண்டும் என்றார். ஆனால் தற்பொழுது மு.க.ஸ்டாலின் கோவிலுக்கு சென்று ஆசி பெறுவது மக்களை ஏமாற்றுவதற்காக என்றும் அவர் குறிப்பிட்டார். தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை விதிமுறை மீறி செயல்படும் அரசு அலுவலர்களை உடனடியாக மாற்ற வேண்டும் என்றும் பொன் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தினார். நான் எதிர்பார்ப்பது, நான் கனவு காண்பது, மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பீடத்தை சுற்றி அவர் உருண்டு கொடுக்கணும். அந்த காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் என்ன துரதிஷ்டம்னா, இதெல்லாம் உணர்ந்து செய்தது போல தெரியவில்லை. ஓட்டுகளை பெறுவதற்காக செய்கிறது. அதான் திமுகவை நம்புறதுக்கு மக்கள் தயாராக. மேற்கு வங்க மாநிலத்தில் நிலவும் வேலையில்லா திண்டாட்டத்தை போக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி உறுதியளித்துள்ளார். மேற்கு வங்க மாநிலத்தில் மொத்தமுள்ள 294 தொகுதிகளுக்கு 6 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. இதுவரை 3 கட்டங்களாக 167 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. வரும் 25ஆம் தேதி 49 தொகுதியில் 4ஆம் கட்ட தேர்தல் நடைபெறவுள்ளது.
இதனிடையே ஹவுரா பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பேற்றால் மேற்கு வங்க மாநிலத்தில் நிலவும் வேலையில்லா திண்டாட்டத்திற்கு தீர்வு காணப்படும் என தெரிவித்தார். முதல்வர் மமதா ஆட்சி காலத்தில் தான் மேம்பாலம் கட்ட ஒப்பந்தம் அளிக்கப்பட்டதாக கூறியுள்ள ராகுல் காந்தி தரமற்ற பொருட்களை கண்டு மேம்பாலம் கட்டப்பட்டதே விபத்திற்கு காரணம் என்றும் குறிப்பிட்டார். इस फ्लाईओवर का कॉन्ट्रैक्ट ममता जी ने अपने पार्टी के एक व्यक्ति को दे रखा था और उसने इसमें गलत सीमेंट डाला, गलत तरीके का स्टील डाला और 5 साल बाद ये फ्लाईओवर गिरा. காணொலி மூலம் முதல்வர் பிரச்சாரம் செய்ய வேண்டும், தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. முதல்வர் ஜெயலலிதாவின் பிரச்சார பொதுக்கூட்டங்கள் அபாயகரமாக மாறி வருவதால் அவர் காணொலி மூலம் பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். திருநெல்வேலி மாவட்ட சிந்துபூந்துறையில் பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அலுவலகத்தை தமிழிசை இன்று திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தமிழகத்தில் இதுவரை காணொலி மூலமாக ஆட்சி செய்த ஜெயலலிதா தற்பொழுது நேரடி பிரச்சாரம் செய்வது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். பாரதிய ஜனதாவின் தொலைநோக்கு திட்டங்கள் அடங்கிய தேர்தல் அறிக்கை மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தேர்தல் பிரச்சாரத்திற்காக பிரதமர் நரேந்திர மோடி விரைவில் தமிழகம் வர உள்ளதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். முதலமைச்சர் அவர்களின் பிரச்சாரம் மிகவும் அபாயகரமான பிரச்சாரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. மக்கள் அதிகமாக குவிக்கப்படுகிறார்கள். எந்தவித பாதுகாப்பு நடவடிக்கையும் இல்லை. இன்று முதல்வர் அவர்களின் பிரச்சாரத்திற்கு மக்களை அழைத்து வந்து அவர்களை படுத்தும் பாட்டை பார்த்தால், காணொலி மூலமே அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருந்த முதல்வர் அவர்கள் காணொலி மூலமாகவே பிரச்சாரத்தையும் நடத்தி இருக்கலாமோ என்ற ஆதங்கம் நமக்குள் எழுகிறது. தமாகவைச் சேர்ந்த SR பாலசுப்ரமணியன் மற்றும் திமுக முன்னாள் அமைச்சர் செல்வராஜ் ஆகியோர் தங்களது ஆதரவாளர்களோடு அதிமுகவில் இணைந்துள்ளனர். சென்னை போயஸ் தோட்டத்தில் உள்ள முதல்வர் ஜெயலலிதாவின் இல்லத்திற்கு வந்த தமாகவைச் சேர்ந்த SR பாலசுப்ரமணியன் அக்கட்சியில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தார். முதல்வர் ஜெயலலிதா முன்னிலையில் அவர் அதிமுகவில் சேர்ந்தார். இதேபோன்று திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சரான செல்வராஜுவும் அவரது ஆதரவாளர்களோடு ஜெயலலிதா முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். தமிழகத்தை போலவே புதுச்சேரி மாநிலத்திலும் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. தேர்தல் பிரச்சாரம், வேட்புமனு தாக்கல் என அரசியல் கட்சிகள் அங்கு மும்முரமாக உள்ளன. புதுச்சேரியில் பலமுனை போட்டி ஏற்பட உள்ளது. இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கந்தன். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளுக்கான சட்டமன்ற தேர்தல் வருகிற மே 14ஆம் தேதி நடைபெறுவது. இதற்கான வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கியது. புதுச்சேரி பொறுத்தவரை கடந்த சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரசுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட அதிமுக இந்த முறை தனித்து போட்டியிடுவதாக அறிவித்தது மட்டுமில்லாமல் 30 தொகுதிகளில் வேட்பாளர்கள் அறிவித்து தொடர்ந்து அவர்களும் பரப்புரையில் வந்து ஈடுபட்டு வந்திருக்காங்க. மற்றொரு கூட்டணி கட்சியான திமுக காங்கிரஸ் சார்பில் தொகுதி பங்கீடு சுமூகமாக முடிவடைந்த நிலையில் கூட்டணி ஒவ்வொரு கட்சிகளும் வந்து தங்கள் வேட்பாளர்கள் அறிவித்து தொடர்ந்து தீவிர பிரச்சாரத்தில் வந்து ஈடுபட்டு வந்திருக்காங்க. இதேபோல் இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் வந்து புதுச்சேரி மாநிலத்தில் 30 தொகுதிகளும் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்து அந்த 30 தொகுதிகளின் வேட்பாளர்களையும் நேற்று வந்து அறிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தை போல ஆளும் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் இதுவரை எந்த வேட்பாளர்களும் வந்து அறிவிக்கப்படவில்லை. இவர்கள் இந்த முறை தனித்து போட்டியிடுவதற்கான வாய்ப்பை வந்து அதிக அளவில் நிலவி வருகிறது. புதுச்சேரி மாநிலத்தை போல இந்த சட்டமன்ற தேதியில் பலமுனை போட்டி நிலவுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் உள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கந்தன். விடுதலை சிறுத்தைகள் சார்பில் வேட்பாளர் மாற்றப்பட்டு வானூரில் ரவிக்குமார் போட்டியிடுவார் என்றும் மானாமதுரை தொகுதி வேட்பாளரும் மாற்றப்பட்டுள்ளதாகவும் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் RK நகரில் பிரச்சாரத்தை தொடங்கி காட்டுமன்னார் கோவிலில் நிறைவு செய்ய இருப்பதாக தெரிவித்தார். ஏற்கனவே வானூர் தொகுதியில் கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் மா தமிழ்ச்செல்வன் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டது. அவருக்கு மாற்றாக வானூர் தொகுதியில் கட்சியின் பொதுச் செயலாளர் தோழர் துரை ரவிக்குமார் போட்டியிடுகிறார். மானாமதுரையில் கட்சியின் செய்தி தொடர்பாளர் கு.க. பாவலன் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டது. அவருக்கு மாற்றாக தீபா என்கிற திருமொழி போட்டியிடுகிறார். தமிழக பேரவைத் தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் போட்டியிடும் 2 வேட்பாளர்கள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதன்படி குமாரபாளையத்தில் செல்வராஜுவுக்கு பதிலாக மூர்த்தி போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சிவகாசி தொகுதியில் சிவநாத பாபுவுக்கு பதிலாக திலகபாமா போட்டியிடுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மதுரை சித்திரை திருவிழாவில் இன்று கள்ளழகர் மண்டூக முனிவருக்கு சாபம் தீர்த்து காட்சியளிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்றதைத் தொடர்ந்து வண்டியூர் பெருமாள் கோவிலில் அழகர் எழுந்தருளினார். இன்று கள்ளழகர் தேனூர் மண்டபம் சென்றடைந்த கள்ளழகர் கருட வாகனத்தில் வைகையில் இறங்கி மண்டூக முனிவருக்கு சாபம் தீர்த்து காட்சியளித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அழகரை வழிபட்டனர். இன்று இரவு 11 மணிக்கு ராமராயர் மண்டபத்தில் தசவதார நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. உலகின் போக்கை விட்டு விலக வேண்டாம், பிரிட்டன் இளைஞர்களுக்கு ஒபாமா வேண்டுகோள். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அழகு செய்திகள். உலகத்தின் போக்கிலிருந்து விலகி செல்ல வேண்டாம் என்று பிரிட்டன் இளைஞர்களுக்கு அமெரிக்க அதிபர் ஒபாமா வேண்டுகோள் விடுத்துள்ளார். பிரிட்டனுக்கு சென்றிருக்கும் அமெரிக்க அதிபர் ஒபாமா லண்டனில் உள்ள டவுன்ஹால் அரங்கில் அந்நாட்டு இளைஞர்கள் இடையே உரையாற்றினார். வருங்கால சந்ததியினருக்கு என உலகை வடிவமைத்து தரும் பொறுப்பு அவர்களுக்கு இருப்பதாக தெரிவித்த ஒபாமா பிரிட்டனை பற்றி மட்டுமே சிந்திப்பதை விட்டுவிடுமாறு அவர்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். சிறப்பான ஐரோப்பாவை உருவாக்குவதிலும் ஒட்டுமொத்தமாக சிறந்த உலகை படைப்பதிலும் பிரிட்டன் இளைஞர்கள் பங்காற்ற வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக நடைபெற்ற போட்டியில் டெல்லி டேர்டெவில்ஸ் அணி 10 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தில்லியில் உள்ள ஃபெரோஷா கோட்லா திடலில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற மும்பை இந்தியன்ஸ் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதனையடுத்து பேட்டிங்கை தொடங்கிய டெல்லி டேர்டெவில்ஸ் அணி 20 ஓவர்கள் முடிவில் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 164 ரன்களை எடுத்தது. 165 ரன்களை வெற்றி இலக்காக கொண்டு மும்பை இந்தியன்ஸ் அணி தனது ஆட்டத்தை தொடர்ந்தது. விறுவிறுப்புடன் நடைபெற்ற இந்த போட்டியில் 20 ஓவர்கள் முடிவில் மும்பை இந்தியன்ஸ் அணி 7 விக்கெட்டுகளை இழப்பிற்கு 154 ரன்களை எடுத்தது. இதனையடுத்து 10 ரன்கள் வித்தியாசத்தில் டெல்லி டேர்டெவில்ஸ் அணி வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 18 IAS, IPS அலுவலர்கள் மாற்றம். தேர்தல் ஆணையம் அதிரடி நடவடிக்கை. இலங்கை தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை. தேர்தல் பிரச்சாரத்தில் முதல்வர் ஜெயலலிதா உறுதி. வெள்ள நிவாரண பணிகளை கூட ஜெயலலிதா பார்வையிடவில்லை. பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கருணாநிதி குற்றச்சாட்டு. மது பிரச்சனையால் அதிமுக அரசு வீழும். பிரச்சாரத்தில் டாக்டர் பாரிவேந்தர் பேச்சு. கோடநாடு எஸ்டேட்டை மக்களுக்கு கொடுக்க தயாரா? தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கேள்வி. இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறவும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.